ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 32ஆம் பகுதி. பலாசுவன் எனும் வீர புருஷன். பலாசுவனின் புத்தி கூர்மையையும் வீர பராக்கிரமத்தையும் கண்டு மன்னன் மகிழ்ந்தான். பலாசுவனின் இள வயதிலேயே மன்னன் அவனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய சென்றான். பலாசுவன் திக்விஜயம் செய்து எங்கும் வெற்றி பெற்று தனிப்பெரும் மன்னனாய் புகழ்பெற்று விளங்கினான். எனினும் சிறிது காலம் சென்ற பின்னர் பொறாமை கொண்ட பல மன்னர்கள் ஒன்று கூடி அவனை எதிர்த்து போரிட அவன் பகைவரை முறியடித்தான். போரின் முடிவில் பலாசுவன் சேனையும் அழிந்துவிட அவன் மிகவும் வருத்தமுற்றான். கரந்தமன் ஆனால் அவன் கை விரல் இடுக்குகளிலிருந்து இரத கஜ துரக பதாதி ஆகிய 4 வகை சேனைகளும் உண்டாயின. அதனால் அவனுக்கு கரந்தமன் எனும் பெயர் உண்டாயிற்று. கரந்தமன் மேலும் புகழோடு அரசாண்டு வந்தான். அப்போது வீரிய சந்திரன் எனும் அரசன் தன் மகள் வீரை என்பவளுக்கு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்து கரந்தமனுக்கும் ஓலை அனுப்பினான். கரந்தமன் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வீரை அவனுக்கே மாலையிட்டாள். அப்போது சுயம்பரத்திற்கு வந்திருந்த மற்ற மன்னர்கள் கரந்தமனுடன் போரிட்டு தோற்று ஓடினர். அவன் இந்திர அம்சமாகிய யாராலும் அவனை எதிர்க்க இயலவில்லை. கரந்தமன் தம்பதியினருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. 32ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.